நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்னும் 1 மாதத்தில் தொடங்கப்படும் என்று தமிழக மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாநகராட்சியில் உள்ள முதலைப்பட்டி புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 11.26 கோடி மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த துறை சார்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அவர்கள், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்னும் 1 மாதத்தில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்திய மாநிலங்களுக்கு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் பெருமிதம் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் சதீஷ்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் கலாநிதி, துணை மேயர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ், அதிமுக, பாஜக கூட்டணி உறுதியாக உள்ளது என்றும் மேலும் ஒத்த கருத்துடைய கட்சிகளை சந்தித்து வருவதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை அருகே பாகனேரியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன், பல முக்கியமான அரசியல், சமூக குற்றச்சாட்டு விவகாரங்கள் குறித்தும் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகள் குறித்தும் கருத்துக்கள் தெரிவித்தார். மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஊதிய உயர்வு அளித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்தார். சாதி கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு வெளிப்படைத்தன்மையுடையது என புகழ்ந்தார். தமிழக அரசு தயங்கிய நிலையில் மத்திய அரசு தைரியமாக நாடு முழுவதும் மேற்கொள்ளும் என அறிவித்தது என்பது மக்கள் நலனுக்கான எடுத்துக்காட்டு என்றும் கூறினார். பெங்களூரு வன்முறைகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர், அரசின் திட்டமிடல் தோல்வி மற்றும் காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாடே காரணம் என்று குற்றம் சாட்டினார். இதில் 11 பேர் உயிரிழந்ததும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததும் கவலைக்குரியது என்றார். தமிழக அரசின் அணுகுமுறை குறித்தும் விமர்சனம் செய்த அவர், 24 மணி நேர ஆர்ப்பாட்ட அனுமதி திமுகவுக்கு மட்டும், மற்ற கட்சிகளுக்கு இல்லை என்று குற்றம் சாட்டினார். நடிகர் விஜய் பரிசளிக்கும் விழாக்களை கொச்சைப்படுத்தக்கூடாது என்றும் கமல்ஹாசன் எம்பியாக இருப்பதை வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய மத்திய அரசுடைய அறிவிப்பு வெளிப்படை தன்மையோடு வரவேற்கக்கூடிய ஒன்று என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நேற்றைய முன்தினம் பெங்களூரிலே நடந்த சம்பவத்திற்கான காரணம் அரசினுடைய திட்டமிடுதல் சுத்தமாக ஃபெயிலியர், சரியில்லை. காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுக்கவில்லை. சில மணி நேரங்களுக்குள் ஆயிரக்கணக்கானோருக்கு ஒரு பாராட்டு விழா கூட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், திட்டமிடுதல் செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அரசாக இருக்க வேண்டும். அதுபோல பணியாற்றுகின்ற அரசாக அங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தெரியவில்லை. அதன் அடிப்படையிலேயே 11 பேர் பலியானார்கள், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்தி கொண்டு வர வேண்டும் என்று புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஏசிஎஸ் நகரில் உள்ள ஏசிஎஸ் கல்வி குழும பொறியியல் கல்லூரி கூட்ட அரங்கில் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் பரிசு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏசிஎஸ் கல்வி குழும தலைவர் ஏசிஎஸ் அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஏசிஎஸ் கல்வி குழும நிறுவனர் ஏசி சண்முகம் பங்கேற்று கண்ணமால் சிபிஎஸ்இ பள்ளியில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்கள், ஏசிஎஸ் மேல்நிலைப் பள்ளியில் 3 இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகள், மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் உள்ளிட்ட சுமார் 25க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஏசி சண்முகம் அவர்கள், தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்தி கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கல்வியாளராக அனுபவித்து கூறுவதாக கருத்து தெரிவித்தார். ரயில்வே, விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இந்தி தெரியாததால் தமிழர்கள் யாரும் பணியில் இல்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், மும்மொழி கொள்கைகளில் 3வது மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என்று கூறினார். உலகம் முழுவதும் நம்மால் இப்பொழுது நம்முடைய பட்டதாரிகள் இந்தியா உலகம் முறை இருக்காங்க. ஆனால் இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் நம்ம பெங்களூரில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. மீதி வெளி மாநிலங்களில் நம்ம பட்டதாரிகள் கிடையாது. அதுக்கு காரணம் மொழி தெரியாது. எந்த விமானத்துலேயும் அடிக்கடி நான் விமானத்தில் போகிறேன், ஒரு இடத்துல கூட ஒரு தமிழனுடைய பேரோ தமிழச்சி பேரோ அவங்க சொன்னதில்லை. ஏன்னா மொழி தெரியலன்றதுனால அவன் எடுக்கத்தில் பெருமொழியின்றே கட்டாயிடுறான். அதனால் ஒரு இந்தி மொழியை எல்லா அரசு பள்ளிகளும் நிச்சயமாக கொண்டாடணும். இது கல்வியாளராக அனுபவித்து அதனுடைய இது பண்ணி சொல்கிறேன்.
சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜிம்மா மஸ்ஜித் மசூதியில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொடர்ந்து தொழுகை முடிந்த பிறகு முஸ்லிம்கள் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியா ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் அனைவருக்கும் தியாக திருநாள் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த வருடம் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் தொழுகை சிறப்பாக நடைபெற்று முடிந்ததாகவும், குறிப்பாக மொத்தம் இந்த வருடம் 16,73,320 ஹாஜிகள் புதிய புனித ஆட்சி பயணத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் என்றும், அதில் இந்தியாவை பொறுத்தவரை 1,32,540 பேர் இந்த ஆண்டு பயணம் செய்துள்ளார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 5,614 பேர் அதில் அடங்குவர் என்று கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை 5,614 பேர் அதில் தனியார் மூலமாக 400 பேர் சென்றுள்ளார்கள் என்று தெரிவித்தார். மொத்தம் இந்த வருடம் ஹாஜிகள் 16,73,320 ஹாஜிகள் புனித ஹஜ் பயணத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. அதில் பாரத நாட்டை பொறுத்த வரைக்கும் 1,32,540 பேர் ஹஜ் செய்துள்ளார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 5,614 பேர், அதில் தனியார் மூலியமாக சென்ற வகையில் தமிழகத்தில் 400 பேர் சிறப்பாக செய்துள்ளார்கள். அனைவருக்கும் சிறப்பு சென்றடைந்ததற்கு அங்கிருந்து வரும் செய்திகள் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கின்றனர் என்று உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது. கோவையில் விதிகளை மீறி குவாரி நடத்தியதாக விதித்த அபராதத்தை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமே நேர்மையற்ற பேராசைக்காரர்களிடமிருந்து பூமி தாயை காக்கத்தான் என்றும் அதிகாரிகள் அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு மறுபுறம் குவாரி செயல்பட அனுமதித்துள்ளனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய சம்பந்தப்பட்ட துறை ஆணையரின் செயல் அதிர்ச்சி அளிப்பது எனவும் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.